வணக்கம். உங்க வீடு எப்பவும் நல்ல வாசனையோட இருக்கணும்னு ஆசையா? ஆனா கடைகள்ல விக்கிற கெமிக்கல் ஸ்ப்ரேஸ் எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறீங்களா? அப்போ முற்றிலும் இயற்கையான முறையில உங்க வீட்டை எப்படி ஒரு அற்புதமான நறுமணத்தோட வச்சுக்கலாம் தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு அருமையான ஃப்ரெஷ்ஷான வாசனை வந்தா எப்படி இருக்கும்? ஆனா அதுக்காக அந்த கடுமையான கெமிக்கல்ஸை பயன்படுத்தணுமா என்ன? தேவையே இல்ல. அதுக்கான ஒரு நிரந்தர சொல்யூஷன் தான் இந்த புத்துணர்ச்சி இல்லத்துக்கான சூத்திரம். இது ஏதோ சில குறிப்புகள் மட்டும் கிடையாது. இது ஒரு முழுமையான 100% இயற்கையான ஒரு சிஸ்டம். இதை ஃபாலோ பண்ணா உங்க வீடு எப்பவுமே நல்ல நறுமணத்தோட இருக்கும். சரி, இந்த சூப்பரான ஃபார்முலாவுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். முதல்ல வீட்ல இருக்கிற கெட்ட வாசனைகளை எல்லாம் காலி பண்ணணும். ரெண்டாவதா அருமையான இயற்கை நறுமணங்களை உள்ள கொண்டு வரணும். மூணாவதா நம்ம வீட்டு காத்து சுத்தப்படுத்தணும். கடைசியா இதை எல்லாம் எப்படி ஒரு பழக்கமா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஃபார்முலால முதல் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அழுக்கான சுவர்ல புது பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் நல்ல வாசனையை சேர்க்கறதுக்கு முன்னாடி வீட்ல ஏற்கனவே தங்கி இருக்கிற கெட்ட வாசனையை அடியோட நீக்கணும். ஒரு சுத்தமான ஸ்லேட்டை உருவாக்கணும். கெட்ட வாசனைகளை விரட்டுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற முதல் ஹீரோ பேக்கிங் சோடா. இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். குப்பை தொட்டிக்கு அடியில கொஞ்சம் தூவி விடுங்க, இல்லனா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு சின்ன கிண்ணத்துல திறந்து வைங்க. இது என்ன பண்ணுனா கெட்ட வாசனைய வேற ஒரு வாசனையை வச்சு மறைக்காது, ஒரு காந்தம் மாதிரி அது அப்படியே தனக்குள்ள இழுத்துக்கும். நம்ம லிஸ்ட்ல அடுத்த ஹீரோ காஃபி கொட்டைகள். குறிப்பா சமையலறைக்கு இது ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம். வெங்காயம் பூண்டுன்னு தாளிச்சதுக்கு அப்புறம் வர்ற அந்த காட்டான வாசனைய எப்படி போக்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு கிண்ணம் நிறைய முழு காஃபி கொட்டைகளை எடுத்து கிச்சன் கவுண்டர்ல வைங்க. அது அந்த கெட்ட வாசனையை உறிஞ்சிறது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஃபேன்சி கஃபேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இதமான வாசனையும் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்லைடை பாருங்க. இது ஒரு சீட் ஷீட் மாதிரி. எந்த பிரச்சனைக்கு எந்த ஹீரோவை பயன்படுத்தணும்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. பொதுவா ஒரு மாதிரி மந்தமான வாசனையா பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணுங்க. கிச்சன்லேருந்து வர சமையல் வாசனையா தயங்காம காஃபி கொட்டைகளை வைங்க. ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஓகே, இப்போ கெட்ட வாசனைகளுக்கெல்லாம் டாட்டா சொல்லியாச்சு. நம்ம சூத்திரத்தோட அடுத்த ரொம்பவே கிரியேட்டிவான கட்டத்துக்கு போகலாம். நம்ம வீட்டு அற்புதமான மனதை மயக்கும் இயற்கையான நறுமணங்களால நிரப்புற நேரம் வந்தாச்சு. இதுக்கு பேரு சிம்மர் பாட். இதை செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல சில எலுமிச்சை துண்டுகள், ஒரு பட்டை, 4-5 கிராம்பு போடுங்க. இப்போ அடுப்ப சிம்ல வச்சு மெதுவா கொதிக்க விடுங்க. அவ்வளவுதான், உங்க வீடு முழுக்க ஒரு பேக்கரி மாதிரி அவ்வளவு ஒரு தெய்வீகமான மனம் வீச ஆரம்பிக்கும். இனிமே கடைகள்ல விக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் ரூம் ஸ்ப்ரேகளுக்கு குட் பை சொல்லிடலாம். ஒரு கண்ணாடி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் டிஸ்டில்ட் வாட்டர், ஒரு சின்ன ஸ்பூன் ரப்பிங் ஆல்கஹால், கூடவே உங்களுக்கு பிடிச்ச லாவெண்டர் அல்லது யூக்கலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில ஒரு 10 சொட்டு சேருங்க. நல்லா குலுக்கிட்டு ரூம்ல சோஃபா மேலன்னு ஸ்ப்ரே பண்ணா இன்ஸ்டன்ட் நேச்சுரல் ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி. இப்போ நம்ம சூத்திரத்தோட அடித்தளத்துக்கே வந்துட்டோம். அதுதான் நம்ம வீட்டு காத்தோட தரத்தையே மேம்படுத்துறது. நாம மேலோட்டமா வாசனையை சேர்த்தா மட்டும் போதாது, உள்ள இருக்கிற காத்தே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் இல்லையா? இதுதான் ஒரு புத்துணர்ச்சியான வீட்டுக்கான உண்மையான நிரந்தர தீர்வு. இதுக்காக நீங்க பெருசா அலட்டிக்க வேணாம். தினமும் வெறும் 15 நிமிஷம் ஒதுக்கினா போதும். ஆமா, வெறும் 15 நிமிஷம்தான். இந்த சின்ன முதலீடு உங்க வீட்டு காற்றின் தரத்துல ஒரு பெரிய ஆச்சரியமான மாற்றத்தை கொண்டு வரும். அது எப்படின்னா ஒரு சின்ன டெக்னிக் தான். உங்க வீட்ல எதிரெதிர் திசையில இருக்கிற ஜன்னல்களை ஒரே நேரத்துல திறந்து வைங்க. இப்படி செய்யும்போது வீட்டுக்குள்ள ஒரு காத்தோட்டம் உருவாகி உள்ளே தங்கி இருக்கிற அந்த பழைய காத்தெல்லாம் வெளியே தள்ளிட்டு புத்தம் புது ஃப்ரெஷ்ஷான காத்த உள்ள இழுக்கும். அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு செட் ஹீரோக்கள். பாம்பு கற்றாழை, பீஸ் லில்லி, சோற்று கற்றாழை. இந்த மாதிரி செடிகள் காற்றை சுத்தப்படுத்துறதுல கில்லாடிகள். அதோட இதையெல்லாம் பராமரிக்கிறது ரொம்பவே சுலபம். இந்த செடிகள் வெறும் ஷோபீஸ் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத மாசுகளை இயற்கையா ஃபில்டர் பண்ணி 24 மணி நேரமும் நமக்கு தூய்மையான ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டே இருக்கிற உயிருள்ள ஏர் பியூரிஃபையர்கள். சூப்பர். இப்ப நம்ம இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா இணைச்சு இதெல்லாம் தொடர்ந்து மெயின்டைன் பண்ண உதவுற ஒரு சிம்பிளான பழக்கத்தை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வீட்ல துர்நாற்றம் வரத்துக்கு மொத காரணம் எதுன்னு கேட்டா அது தேங்கி கிடக்கிற குப்பை தான், வேற எதுவும் இல்ல. அதனால முக்கியமான விஷயம் இதுதான். தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கிச்சன்லயும் சரி பாத்ரூம்லயும் சரி அங்க இருக்கிற குப்பை தொட்டிகளை காலி பண்றத ஒரு கண்டிப்பான பழக்கமா மாத்திக்கோங்க. வீட்ல இருக்கிறவங்க இதை ஒரு டீம் ஒர்க்கா செஞ்சா 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆக மொத்தத்துல இதுதான் அந்த புத்துணர்ச்சி இல்லத்துக்கான சூத்திரம். 3 விஷயம்தான். முதல்ல துர்நாற்றத்தை நீக்குங்க.
ரெண்டாவதா இயற்கையான நறுமணத்தை சேருங்க. மூணாவதா காற்றை தூய்மைப்படுத்துங்க. நீக்கு, சேர், தூய்மைப்படுத்து. இத மறக்காதீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த சூத்திரத்துல இருக்கிற எந்த பகுதியை நீங்க இன்னிக்கே முயற்சி செய்ய போறீங்க? பேக்கிங் சோடா முறையா, இல்ல அந்த சிம்மர் பாட் செஞ்சு பார்க்க போறீங்களா, இல்ல ஒரு பாம்பு கற்றாழை செடியை வாங்கிட்டு வர போறீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, இன்னிக்கே தொடங்குங்க. உங்க வீடு இயற்கையான நறுமணத்தால் நிரம்பட்டும்.